ஸ்பூக்கி வா இருடா க்ளீனா இங்கே பார்த்தேன்டா. இங்க பார்த்தோம் அங்க ஓடணுமே. ஆமா அங்க கத்தும் அழுந்து கிளம்பி ஓடியாண்டு திருப்பி நீங்க தனியா இருக்கிறீங்க. இல்ல இந்த இடத்துல அந்த வாய்ஸ் கேட்டுன்னு இருந்தது. நீங்க உருவத்தை பார்த்து தான் நாங்க பயந்து ஓடணும். மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி எங்க முன்னாடி வர முடியுமா உன்னால? உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கணும். நாங்க அவளுடன் இருக்கிறோம். டீப்பாக கொண்டு போகுது உள்ளார. இது பாரு ஃபுல்லாக முள்ளு செடியாக இருக்குது. இது பாரு இன்னும் உள்ளார ஃபுல்லாக காடு கண்டா ஃபுல்லாக காடு. ஏந்துடுறா. ஐயோ ஏய் ஜானு ஏந்துடுறா. ஏய் ஜானே ஏய் என்னடாச்சு? ஹாய் எவ்வளோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வளவலன்னு இங்கே நின்று எங்களால் பேச முடியாது. ஸோ இந்த இடத்துல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இறந்துருக்காங்க. இப்போ நாங்கள் நிற்கிற இடமே ஒரு ஏரி தானே. இது ஃபுல்லாகவே ஏரியா இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வற்றி போய் இப்போ வந்து ஒரு காடாக மாறி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏரியா இருந்தப்போ வந்து நிறைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சுழலில் மாட்டி இறந்துருக்காங்க. தண்ணி வற்றினதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த டைமில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களே இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை அடித்து கொன்று அதுக்கப்புறம் வந்து எரிச்சிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாதி உடம்பு எரிஞ்சு பாதி உடம்பு எரியாத நிலைமையில தான் கிடச்சிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே நடந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுது. அந்த இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நாள்லயே இன்னொருத்தரை வந்து கார்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வெட்டி கூறு வந்து கொண்டு வந்து இங்கே உள்ளதான் போட்டு அவரையுமே வந்து எரிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயம் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இங்கே இருக்க மக்கள் எல்லாம் வந்து இன்னமும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கர்ப்பிணி பெண்ணோட ஆன்மாவை இன்னும் இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த கர்ப்பிணி பெண்ணை தான் தேடி இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ வர்ற வழியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்ம சேலஞ்சாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் உள்ளே போகிறப்ப இன்னும் வந்து இந்த காட்டு பண்ணிங்க தொல்லைலாம் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நடக்க போகுது தெரியல. சேஃப் இல்லை, இந்த இடம் சேஃப் இல்லை. உஷாரா கேர்ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும். கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஜான் சொல்ல பகிர் இது அட்டி ஒரு கலங்குது. பேம்பஸ் போட்டுவியா? வாங்கி கொடுத்தா பேம்பஸ் போட்டியா? எரிய வச்சு கர்ப்பிணி பெண்ணோட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கர்ப்பிணி பெண்ணுன்றாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்தாங்கன்னா அவங்க மோகினியாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இது நம்ம ஏரியா பக்கத்தில் தான். இது ரியலாக நடந்து நானே பார்த்துருக்கேன் ப்ரோ. எங்கள் அப்பா இது வந்து எல்லாமே பார்த்துருக்காங்க. இந்த இடம் நிறைய நடக்கும், ஆனால் சொல்ல வேணாம். சரி ஓகே, எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து நேராக உள்ளே போயிட்டு அதை சமாளித்து ஃபேஸ் பண்ணி வரோம். பேம்பஸ் பத்திரம் பேம்பஸ் போட்டிருக்கியா? சரி ஓகே. அது என்னன்னு தெரியல. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சீனு ஒரு விஷயம் சொல்லுவான், நீங்கள் சூஸ் பண்ணுற நாள்லாம் வந்து இதை மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு. இல்லை, ஷூட் வர நாள் எல்லாமே பௌர்ணமி தான். ஆமாம், இன்னைக்கும் பௌர்ணமியா? பாரியா கண்ணு தெரியுங்களா? இல்லையா?
நம்ம வந்தாலே இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த நாட்களில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வரோமே. பேயை வேணும்னு சந்திக்கிறதுனே வரும் அந்த கரெக்டான டைமுக்கு. ஆமாம், அதுக்காக தான் வருது. எப்படி போகிறோம்னா பண்ண போகிறோம். சரி, ஓகே, உள்ளார போயிடுமா? கிளம்பலாம் வாங்க. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காடு தான். ஸோ இதை எடுத்துக்கோ, இந்த கேமரா எடுத்துக்கோ. ஓகே, அங்கே போயிடுமா உள்ள? ஓகே, என்ன சொல்கிறது? ஏதோ இரும்பு தட தடன்னு அதிர்ன மாதிரி தானே இருந்தது. சவுண்டு வருது பின்னாடி. இங்கே அதோட பயங்கரமாக நடக்கும். போ, சும்மா ட்ரைலர் தானே அது. எனக்கு இந்த பேயை நினச்சி கூட பயம் இல்லைடா. கேட்குதா? ஏதோ இந்த லாரி எங்கேயோ ரோடு சைடில் போகுது அதுன்னு நினைக்கிறேன்ல. ரோடு ரொம்ப தூரம் போகிறோம் இங்கேருந்து. ஆனால் இப்போ நைட்டு அமைதியாக இருக்கனால ஒரு வேளை கேட்குதோ அந்த சத்தம் நம்மளுக்கு. எதுவும் பாட்டு வாய்ப்பு இல்லை. டைம் கூட பாரியா, 12:29 ப்ரோ. கேமரா கேப்சர் ஆகுமா? கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகும். பாருங்க டைம் பாருங்க கைஸ். எவனோ என்னது பாட்டு கேட்பானா? அது வந்து ப்ரோ பாட்டை பற்றி பாரியா ஜான டார்ச் டார்ச் கொடு பாரியா பாரியா ஏதோ தெரியுதுண்ணா. இது வெள்ளையாக தானே வந்தது அங்கே. கேப்சர் பண்ணீங்களா? கேப்சர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். யாரு யாரு? ஆனால் இங்கே உள்ளார இது இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே எங்கே பாட்டு விடுது? பாட்டு பாருங்களா, வாராய தோழி நம்மளை வரவேற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை மணிக்கு உள்ளே எப்படியா பாட்டு சத்தம் கேட்குது? அதுவும் ஒரு மண்டபத்தில் தான் அதை போடுவாங்க. இத்தனை மணிக்கு யாரு பொண்ணு? கண்டிப்பாக இத்தனை மணிக்கு வந்து வாய்ப்பு. நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு வரவேற்குதா? Hey Google, what's time now? Bro, phone la ipo vara phone time la change panna mudiyadhu bro. The time is 12:30 AM. கரெக்டா 12 ஆகுது. கன்ஃபார்ம் ஏதோ சம்பவம் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைக் ஸ்டேரிங் எடுத்துருப்பாங்க தெரியுமா? ஆமாம். நீ பாத்ரூம் எடுத்து போனல, அப்போ கேமரா ஆஃப் பண்ணுமா, அப்போ பைக் சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. எனக்கும் கேட்டுச்சு, ஜானுக்கும் கேட்டுச்சு. நீ தான் கவனிக்கலாண்ணா. சரி இரு, நான் பார்த்துட்டு வரேன். நீ பார்த்துட்டு வரீங்க? வண்டிக்கிட்ட பார்த்துட்டு வரேன். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நானும் ஜானும் ஒரு வண்டியில் வந்தோம். ஒரு வண்டி பவுடம் வேறு தனியாக போயிருக்காது. என்னாச்சுடா? என்னாச்சு? இப்போ இந்த பக்கம் ஒரு உருவம் ஒன்று போச்சு ப்ரோ. சரியா கேப்சர் ஆச்சா இல்லைன்னு தெரியல. எங்கடா? இந்த பக்கம் ப்ரோ, இந்த பக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே தானே பார்த்தேன், இந்த சைடில். ஆமாம், இந்த சைட், இந்த இடத்துல தான் ப்ரோ. இப்போ இப்படி போச்சா? ஆமாம், இந்த பக்கம் போச்சு ப்ரோ. என்னய்யா சொல்கிறீங்க? பின்னாடி சவுண்டு ஜெய் சவுண்ட் கேட்டுது. யாரு? இங்க ஒண்ணு கேக்குது, அங்க ஒண்ணு கேக்குதுடா. யாரு யாரு? என்ன கால் அண்ணா? ஸ்பூக்கி ஆள் தான் நினைக்கிறேன். யாரோ இங்கதான் கரெக்டா பார்த்தோம் ப்ரோ. என்ன ப்ரோ? இப்போ கருப்பா தானே ஒரு உருவம் வந்தது. கருப்பு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை உருவம் மறைஞ்சுதா? வெள்ளை உருவம் இங்க மறைஞ்சது ப்ரோ. இந்த பக்கம் இங்க இருந்து வெள்ளை உருவம் தெரிஞ்சுதா? அதுக்கு முன்னாடியா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு வெள்ளை உருவம் தெரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட்
ஏய்! ஏய்! யார்ரா இது சுத்தி சுத்தி வருது கா நீதானா இது நீதான் இங்க மோகினியை சுத்திட்டு இருக்கியா உனதான் நிறைய பேர் பார்த்துருக்காங்களோ எங்க முன்னாடி வர முடியுமா மோகினி பிசாஸ் நீதானா உங்க கூட பேசுறதுக்காக மட்டும்தான் நாங்க வந்திருக்கோம் உனக்கு ஏதாவது உதவி வேணுமா சரசரசன்னு போச்சு காணண்டா எப்படி அவ்வளவு வேகமா நம்மள பின்னாடி வந்தது அது கரெக்டா மின்னல் வேகத்துல போச்சு ப்ரோ ப்ரோ 2 கூஸ் பம்ப்ஸ் ஆகுது தானே வெள்ளை கலர்ல ஒன்று இருக்குது கருப்பு கலர்ல ஒன்று இருக்கு சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போயிடும் நீங்க வரதா தான் எங்களை ஃபாலோ பண்ணி வரலாம் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா எதுக்காக நீங்க இந்த காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த ஏரி காட்டுக்குள்ள அதான் ஏதோ சத்தம் கேட்குதுங்க முன்னாடியா ஏதோ சத்தம் கேட்குது எங்கே கேட்டுச்சுங்க பார்த்து ஏய் யாரோ விற்கிற மாதிரி இல்லை விக்கல் வர மாதிரி வித்தியாசமாக சவுண்டு கேட்குது விக்கல் சவுண்டு தானே அது என்ன அது செடிரா அது உட்காந்து மாதிரி இருந்தது ப்ரோ அதுதான் டக்குன்னு பார்க்குறது அப்படிதான் தெரிஞ்சது கடைசியில் செடி அது பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம் வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம் காடு இது உள்ளார போனால் இன்னும் என்ன ஆக்சுவலாக இது வந்து ஏரிடா இது ஃபுல்லாக ஏரி குளமாக இருந்த இடம் இது இப்போ தண்ணி எல்லாம் வற்றி போயிட்டு இந்த இடம் வந்து இப்படி ஆயிருக்கு இது 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் guys இந்த மாதிரி இடம் இப்படி மாறி ஹலோ பாத்திரா அது பின்தொடர்ந்து தானே வருது நம்மள ஃபாலோ பண்ணு ப்ரோ இது உங்களுக்கு ஏதாவது வேணுமா ப்ரோ அப்புறம் பிளாக் கலர் எங்கடா என் கணக்கு இதுவே தெரியல பக்கத்துல ஏதோ வருது தானே இங்கதான் நம்மளை சுத்தி தானே குரல் கொடுக்குது வேணாம் இந்த பக்கம் வேணாம் ஸ்பூக்கி இரு நம்மளை சுத்தி தான் வந்து குரல் கொடுக்குது அது எதுக்கு இப்படி பண்றது தெரிஞ்சுக்கலாமா எங்க பின்னாடி இருக்கியா எங்க முன்னாடி இருக்கியா இப்போ நாங்க பார்த்த உருவம் நீ தானே அது இந்த இடத்துல இறந்த அந்த ஆன்மா தானே நீனு எங்க பக்கத்துல வர முடியுமா ப்ரோ இந்த பக்கமே பாருங்க கண்டிப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டைவர்ட் பண்ணுது எங்கேயும் வர வைக்க தான் ட்ரை இன்னும் உள்ளார கொண்டு போகுது நம்மள இன்னும் உள்ளார கொண்டு போகுது ஸ்பூக்கி வா இருடா காணும்டா அது இங்க தானே வாய்ஸ் மட்டும் கேக்குதுடா என் கூட பேசுவியா வந்துருங்க ஸ்பூக்கி நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஸ்பூக்கி இங்க இருடா இங்க தான்டா பார்த்தேன் ஓ இங்க அழுவியா Guys. சுத்தி செமையா டைவர்ட் பண்ணுது இப்போ இந்த இடத்துல பார்த்த அந்த உருவம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா உண்மையிலே நீ ஆன்மாவா இருந்தா எங்க முன்னாடி வர முடியுமா எனக்கு ஒரு ஆள் தானே நீ உண்மையிலே ஆன்மா தானே கைஸ் ஸ்பூக்கி பாருங்க தனியா போய் நேரா போல ஃபுல்லாக இது ஃபுல்லாக முள்ளு தான் இந்த சைடில் யாருமே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆளாக இருந்தால்
க்ளீனாக இங்கே பார்த்தேன்டா. இங்க பார்த்தோம் அங்க ஓடணுமே. ஆமா, அங்க கத்தும் அள்ளு கிளம்பி ஓடியாண்டு திருப்பி நீங்க தனியா இருக்கிறீங்க. இல்ல இந்த இடத்துல அந்த வாய்ஸ் கேட்டுன்னு இருந்தது. இங்க உருவத்தை பார்த்து தான் நாங்க பயந்து ஓடணும். மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி எங்க முன்னாடி வர முடியுமா உன்னால? உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கணும். நாங்கள் அவளுடன் இருக்கிறோம். டீப்பாக கொண்டு போகுது இது உள்ளார. இந்த பாரு ஃபுல்லாக முள்ளு செடியாக இருக்குது. இந்த பாரு இன்னும் உள்ளார ஃபுல்லாக காடு கொண்டா, ஃபுல்லாக காடு. இது எதோ நம்ம பிளான் பண்ணி தான் உள்ளார கொண்டு போகுது. காயங்களை யாருன்னா பின்தொடருங்களா? ஏய் தோ போதுடா, உன் பின்னாடிடா. பாத்தீங்களா? அதை பாத்தீங்களா? பாத்தீங்களா? பார்த்து ஜாக்கிரதையாரு. ஏய் இந்த சைடில் ஃபுல்லாக முள்ளு தாண்டா இருக்கு. இதில் எங்கேயும் போய் யாரும் மறைய முடியாதுடா. எங்களை எங்கே வர வைக்கிறியா நீனு? ப்ரோ பாரு, என்னாச்சுடா? அங்க நிக்குது ப்ரோ. அப்போ இங்கே பார்த்தது இங்கே ஏதோ 2-3 உருவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமும் இந்த ப்ரோ பக்கம். ப்ரோ ப்ரோ பாரு அப்பா டான்ஸ் ஆடுது ப்ரோ. ஸ்பூக்கி ஸ்பூக்கி தோ 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 தோ. இங்கே தாண்டா பார்த்தேன். எங்கடா? எங்கயா? எங்கடா? எங்கயா? ஓ வாடா நீங்க ஒத்துமையாக இருக்கலாம், விட்டுட்டு போயிடாதீங்க. அவர் ஓட வேணாம்னு சொல்லு. இப்போ இப்படி தானே போச்சு உருவம். இங்க பார்த்தேன் நான். இங்க உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா நாங்கள்? உனக்கு எதாவது தேவையா? எங்களை எதுக்காக இப்படி நடக்கிற சவுண்ட் கேக்குது பின்னாடியா? அம்மா பின்னாடி எதுவும் இல்லைடா. நடக்கிற சவுண்டு கேட்குது. எது பின்னாடி எதுவும் இல்லைடா. ஏதோ ஒருத்தர் நம்ம பக்கத்தில் தாண்டா வருது. பக்கத்தில் தான் வருது. இங்கே பக்கத்தில் தான். நல்லா மாட்டிக்கணும். அழுகுற மாதிரி இல்லை, அழுகுறாங்க, ஓடுறாங்க, நம்மளை கொலை பண்ண கூட ட்ரை பண்ணுறாங்க. சுற்றி நம்மளை வந்து ஏதோ டைவர்ட் பண்ணுறா. ஏன்னா அந்த சுற்றி இந்த பக்கம் பார்த்தீங்களா சவுண்ட் எப்படி கேட்டுச்சுன்னா? இப்போ சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். இல்லை இப்போ இந்த சைடில் கேட்டுது. ஏதோ படப்படன்னு காதை சக்கடன்னு அடிச்சு. இப்போ இங்கே கேப்சர் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தலாம் ப்ரோ. அது பார்த்தியா? இப்போ இந்த இடத்துல காது நாய் வந்து டப்பு டப்புன்னு அடிக்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்டுது. இங்கே தான் இந்த சவுண்டு கேட்டு. இங்கே தான் ப்ரோ கேப்சர் பண்ணேன். இந்த சந்தில் பார்த்தேன் ப்ரோ நான். நடக்கிற ஒரு நிமிஷம் அமைதியாரா கேட்குதா? ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. யாரோ பொண்ணு தானே பேசுகிற மாதிரி இருக்குது தெளிவா. இந்த சைடில் தானே கேட்குது. கேட்குதா? யாரும் இங்கே தான் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது உள்ள ஆளுங்க யாரான வந்திருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கா? நேற்று யாரும் ஏரி உள்ள வருவாங்க. ஸ்பூக்கி என்னாச்சு? அங்க பாரு ஸ்பூக்கி 2. யாரு மறைஞ்சிருச்சு? உங்களுக்கு என் கூட பேச விருப்பம் இல்லையா? வாங்களா? இல்லைடா இருங்கடா. வாயா எல்லாரும் ஒன்றாவே போவோம். வாயா. அது நம்மள எங்கேயோ ரவுண்ட் அப் பண்ணுறது, ஒன்றாவே போகலாம். இல்லை இப்போ மறுபடியும் வெளி சைடில் இல்லை, நம்மளை வந்து வெளில போக சொல்லுதா ஒரு வேலை? இப்படி சுற்றி இப்படி வருது அது. இப்போ பேசுகிறாங்க. ஆமாம், பின்னாடி கூட சவுண்டு கேட்டுச்சு. இப்போ ஒன்றாவே போகலாம். எங்கேயும் இப்போ ஆளுக்கு தனித்தனியாக போக வேண்டாம். ஆனால் யாரும் கன்ஃபார்ம் பக்கத்தில் சுற்று போடுற மாதிரியே இருக்குதா? இப்போ இதெல்லாம் பண்ணுற ஆன்மா இதை தான் சொல்கிறேன். இதை தான் சொல்கிறேன். ஏன்டா இருடா, அதை தாண்டா பார்க்க வந்து. வா
அதை தாண்டா பார்க்க வந்து ஒரே நிமிஷம்ண்ணா. ஐயோ, ரெண்டா பக்கமும் சத்தம் கேட்குது. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? பாத்ரா ஏன்னா தள்ளினே ஓடிடுறாங்க. ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. ப்ரோ வவ்வால் பார்த்தீங்கன்னா இப்போ காதுகிட்ட பார்த்து போச்சு ப்ரோ. வவ்வால். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இந்த காது ஏதோ ஒன்று அடிக்குது, பட்ட பட்ட படம் அடிக்கும்ல நாய். ஆமாம், அந்த சவுண்ட் எனக்கு தெளிவாக கேட்குது. இங்கே இந்த இடத்துல நாய் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைல்ல. யாரு யாராவது எங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணுறீங்களா? எங்களை எங்கே போக சொல்கிற? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் முன்னாடி வரலாம்ல. உனக்கு எதாவது பிரச்சனையா? ஏதாவது உதவி வேணுமா? உனக்கு எதாவது சாப்பிட எதாவது வேணுமா? நீ ஆள் தானே, மனுஷன் தானே, இங்கே வர முடியுமா? எங்களை பார்த்து பயப்படாத. அதே நம்மளை பார்த்து பயப்படுது. நம்ம ஆளும் டவுட்டாக இருக்குது ப்ரோ. ஆள் எப்படி ப்ரோ இப்போதான் அங்கே பார்த்த அந்த செகண்டில் எப்படி ப்ரோ இப்போ இது நம்ம ஏதோ பண்ண பிளான் பண்ணுது. அது வேணால் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ரிக்ஸான வீடியோ நினைக்கிறேன். பேசுமா அது கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருமா? ஏன்னா ரொம்ப இல்லை இல்லை, டவுசின் எடுத்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சு. சவுண்டு வருது. உனக்கு என்னதான் பிரச்சனை? நாங்கள் இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டா என் கூட வந்து பேசுவியா? இது என்னது? அது இப்படி எந்த நேரத்தில் லைட்லேயே எப்படி தோணுது? நான் இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். நான் பண்ணி இது ஆன் தானே கேட்டுது சவுண்டு. நீ குழந்தையோட இறந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அதை சொல்லாத ரொம்ப சந்தோஷமாக சொல்லாதண்ணே. உன்னை உன் குழந்தையோட கொண்டுட்டாங்களா? நாய் சவுண்டா? ரெண்டு சவுண்டுண்ணா. நாய் இருக்கா? நாய் இருக்கா ஒரு வேலை உள்ள? கேப்சர் பண்ணு ப்ரோ. இருடா இருடா இருடா, அதான்டா பார்க்குறேன். அட்டாக் பண்ண பார்க்குறது. நம்ம அப்படியே ஒரு 10 இருடா இருடா இருடா, அது மட்டும் கேப்சர் பண்ணிடலாம்டா. நீ அப்படியே நீ கேப்சர் அப்புறம் பண்ணுவாங்களா? இருடா 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 இருடா, அங்கே தெரியவே இல்லைடா. ஒரே நிமிஷம்டா. ஏன்னா வேண்டாம், நீ அது கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு போனா அதான் வருது இல்லை, அதுதான் வருது. ஒரு நிமிஷம். சவுண்டு கேட்குதுண்ணா. இப்போ இந்த செல்லு கேட்குதுண்ணா. கேட்குதே கேட்டுச்சுனாக்கா கேட்டுக்கோ. டார்ச் ஆஃப் பண்ணுறா. டார்ச் ஆஃப் பண்ணுறான். ஒரு நிமிஷம். டார்ச் ஆஃப் பண்ணு. கேட்டுதா? இப்போ நாங்கள் இந்த இடத்துல எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டோம். வர முடியுமா? நீ இங்கே தான் இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாய்ஸ் கேட்டு தெரியுமா? ஏதாவது தெரியுதா? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமாக நிறைய ஆன்மாக்கள் ஆயிடுச்சு ப்ரோ.
ஆமாம் கிளைமேட் ஆக்சுவலாக மாறிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பொண்ணுங்க பேசுகிற சவுண்டு, 2 ஆம்பளைங்க பேசுகிற சவுண்டு தெளிவாக கேட்டுது. கரெக்டா? எல்லா சவுண்டும் கேட்குது. சரி ஓகே, அது கூட வந்து கம்யூனிகேட்டே பண்ணிடுவோம் நம்ம. ஓகேவா? அப்படி போய் பண்ணலாமா? அப்படி போய் பண்ணலாம். இப்படி வேணாம். ஏன் இங்கேயே பண்ணிடலாம்? இங்கே தான் எல்லா சவுண்டுமே கேட்குது. ஸ்பூக்கி அங்கே பாரு ஸ்பூக்கி. இதில் எதுவுமே தெரிய மாட்டேதுடா கைஸ். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவே இருப்போம். வெள்ளை கலரில் ஏதோ தெரியுறாங்க. வெள்ளை கலரில் ஏதோ ஒன்று போகிறோம். இல்லை வெயிட் பண்ணி வர்றது நல்லது. சரி ஓகே, கம்யூனிகேட் பண்ணுங்களா? கம்யூனிகேட் பண்ணிடலாம். சவுண்டு கிடச்சிண்ணா பின்னாடி பேசுகிறாங்க. நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு கண்டிப்பாக நான் பேசுகிறது தெரியும்னு நினைக்கிறேன். கேட்கும். உங்கள் கூட தான் பேச ட்ரை பண்ணுறன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னோட குரல் எல்லாமே எனக்கு நல்லா தெளிவாக கேட்குது. ஒரு வாட்டி மறுபடியும் வந்து அந்த குரலை கொடுக்க முடியுமா உன்னால்? நாங்கள் இந்த இடத்துல லைட் எதுவும் யூஸ் பண்ணல, லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு நிஜமாக பயமே கிடையாது. வரலாம் நீ, நாங்கள் பயப்படலாம் மாட்டோம் உன்னை பார்த்து. கைஸ் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த நிலா வெளிச்சம் இருக்கிறனால ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி தெரியுது. எங்களுக்கு முன்னாடி வந்து யாரோ இருக்கிறாங்க, நடக்கிறாங்க வேகமாக. வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவோம். டவுசிங் ராட் இது அதுக்கு என்ன பிரச்சனை? பார்த்துட்டு இல்லை அது இப்படியே தான் பண்ணுது. இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா நம்ம நேரம் வந்து அது கூட கம்யூனிகேட் பண்ணிடலாம். பேக் கீழே கட்டி வச்சுடுங்க, அப்படியே திறந்தா கீழே எல்லாமே கொட்டிடும். அது ஏதோ சொல்லு வருதுன்னு நினைக்கிறேன்டா. அது இந்த பக்கம் இருக்குது. ஆமாம், ரெண்டுமே இந்த பக்கம் இப்போ தான் பார்த்தோம். அப்போ இந்த சைடில் கேட்குற வாய்ஸ் யாரு? இந்த பக்கம் சவுண்டு கேட்குது. அவன் நார்மலாகவே பேசு. ஏன் பயமாகுது ப்ரோ? அது வந்துட்டு போகுது, பார்த்துக்கலாம். சரி ப்ரோ, கோஸ்ட் வந்து இந்த பக்கம் பார்த்தோம் ரெண்டும். ஆமாம், இந்த பக்கம் நம்ம பேசுகிற வாய்ஸ் அதுதான் நம்ம பக்கத்தில் உருவத்தை எட்ட அவ்வளோ தூரத்தில் உருவத்தை பார்த்தே நம்மளை சுற்றி அவ்வளோ சவுண்டு கேட்டுது. இப்போ கொஞ்ச நேரத்தில் எப்படி தெரியுமா வான்ற மாதிரி கேட்டுச்சு. ஆமாம், இப்போ நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு கைஸ் நாங்கள் லைட் ஆஃப்லேயே தான் போகிறோம். நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தான் போகிறோம். ஏன்னா சம்திங், ஆனால் இந்த முள்ளு காட்டுக்குள்ளே யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இங்கே ஆள் இருக்க வாய்ப்பு இல்லை. அடித்து சொல்லுவேன், கண்டிப்பாக இங்கே ஆள் இருக்க வாய்ப்பு இல்லை. எதுவுமே ஷேடோவே சொல்லி எனக்கு கண்ணுக்கு. ஓகே, உள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த சவுண்டு வாய்ஸ் எல்லாமே கேட்குது, வெளியே வந்தால் கேட்கல. சவுண்டு வாய்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கிறப்ப மட்டும்தான் கேட்குது. கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணலாம். உள்ளே போவான்னு சொல்லுங்கள். ஏன் நம்ம டைவர்ட் பண்ணுறோம் ப்ரோ. அதுதான் உள்ளே போயிட்டு தான் டைவர்ட் பண்ணி யாருக்கும் ஏதாச்சும் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நம்ம வந்து மெயிலில் எங்கேயும் இல்லை, பில்டிங் வீடு கூட இல்லை, நடு ஏரியில் இருக்கிறோம். எப்படி வெளியே ஓட முடியும் நம்மளால சொல்லுங்கள்? சப்போஸ் எனக்கு ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஜானிங்க நம்ம பைக்கு விட்டே நின்று எப்படியே பண்ணலாம், கம்யூனிகேஷன் எப்படியே ட்ரை பண்ணலாம். நான் ஜான் பாய், ஓகேவா? அதோ இந்த வீடியோவில் நான் ஏன் கம்யூனிகேஷன் பண்ணலான்னு சொல்கிறேன். பாவம் உள்ள தச்சுங்க, அதுக்காக மட்டும் தவிர
மற்றபடி கருப்பு பண்ணி வர நம்ம இங்கேதான் இன்னும் ரோட்டில் போகிற லாரி சவுண்டு ரோட்டில் போகிறது இங்கே கேட்குது, ரோடு இல்லையா இங்கே? சவுண்டு இப்படி வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும்ல. இங்கே டமால் விழுந்து பாரு எப்போ. நான் தான் கவனிக்கிறேன். நீ இப்போ இங்கே கம்யூனிகேஷன் பண்ணலாம். நாங்கள் டவுசிங் கார்டு எடுத்துட்டேன். நீங்கள் அங்கே போயிடுவா, அங்கே வானா ப்ரோ, அங்கே போயிடலாம், பார்த்துக்கலாம், எதுவும் பிரச்சனை வராது எனக்கு தெரிஞ்சு. வானா ப்ரோ. அங்கே தான் நம்ம உள்ளே இருக்கிறப்ப மட்டும்தான் அவ்வளோ வாய்ஸ் கேட்டு பேசுகிற சவுண்டு கேட்குது. அதுதான் சொல்கிறேன், நம்ம உள்ளே போனால் தான் கரெக்டாக கேட்கும் நம்மளுக்கு. வெளியே இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சரியாக கேப்சர் ஆக மாட்டேங்குது. லைட் ஆன் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் நம்ம. அதெல்லாம் ஒன்றும் நான் இங்கே பண்ணலாம். அங்கே உள்ளே போயிடலாமே. எனக்கு உள்ள உள்ளார போனால் நம்மளை எப்படி ரவுண்ட் அப் பண்ணிடுவோம், யாருக்கு வேணால் எதாவது வேணால் ஆகும். உள்ளார போகிறது சேஃப் எல்லாம் தெரிஞ்சு தானே நம்ம இங்கே வந்தே இருக்கோம். நம்ம தான் வந்து பார்த்தா பிக்னிக்கு சேஃபாக எல்லா பக்கமும் சவுண்டு கேட்குது. ஆமாம், ஒரு பக்கம் சவுண்டு கேட்டாலும் பிரச்சனை இல்லை, எல்லா பக்கமும் சவுண்டு கேட்குது. நம்மளை வந்து இன்னும் உள்ளார டீப்பாக இட்டு போயிடுச்சு. நம்ம நல்ல போது பைக் கிட்ட வந்துட்டோம். நம்ம உள்ளே போகிறது தான் நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்தோன்னா அட்வான்டேஜ். அது நம்மளை பார்த்து பயந்து தான் எட்ட தான் ட்ரை பண்ணுது தவிர பூரா முள்ளாக இருக்குது, ஓட முடியல. நம்ம ஏன் ஓடணும்? நீங்கள் ஏன் ஓடுறீங்க? ஓடாத, நம்ம நின்று ஃபேஸ் ஓடாமல் எப்படி பார்த்து தானே எட்ட தானே போகுது. அது சாதாரணமாக ஜாலியாக சொல்லுங்க, பேய் கூட பேசு, ஃப்ரெண்டாக வீட்டுக்கு கூட்டும்போது விருந்து வைன்ற மாதிரி சொல்லுங்க. அது வந்தால் நல்லா தான் இருக்கும், விருந்து வச்சு அனுப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். விருந்து வச்சனால தான் நிலைமையில இருக்கிறோம் தெரிஞ்சா. ஆல்ரெடி விருந்து வச்சுட்டு தானே வந்துருக்குறோம். என்ன போகலாமா உள்ளார? என்ன விட்டு நீ போகாது, என் கூட இரு. எல்லாம் ஒன்றா தானே இருக்க போகிறோம். நான் அதுதான் சொல்கிறேன், யாரும் ஓடாதீங்கன்றேன். வந்து அந்த பேய் மாசமாக இருந்த முன்னாடி அடிச்சதுன்னு வச்சுக்க, யாருமே தாங்க மாட்டேங்குது. இப்போ கூட சவுண்டு கேட்குறீங்க ப்ரோ. இது நம்மளுக்கு கெட்ட நல்ல சவுண்டு அடிச்சு தான் தாங்க மாட்டேங்குது, சவுண்டு கேட்குது. நம்ம அது டீசெண்டாகவே வெளியே போயிடலான்றாங்க. பார்த்துக்கலாம், உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாத பௌர்ணமி அது அது பாரு, கேட்டுச்சா? கேட்டுச்சு. வேண்டாம், நான் சொல்கிறத கேளு. லைட் ஆஃப் என்ன சொன்னீங்களா? ரோட்டில் போட்டு இன்னைக்கு அவன் ரோட்டில் நின்று பேசினிருப்பான். ரோட்டில் இப்போ லாரியில் போகிற அவனோட லாரியில் போகிறோம், லாரியில் பேசினா நமக்கு கேட்குமா? கண்டிப்பாக கேட்கும். இப்போ ஏன்னா ஃபுல்லாக இது ஓப்பன் பிளேஸ். இது ப்ரோ நீ சொல்கிறது ஒரு லாஜிக்கே இல்லை ப்ரோ. லாரியில் போகிறப்போ பேசுகிற சவுண்டு இப்போ வெளியே கேட்குது. அந்த பொண்ணு அடிச்சிடும் திடீர்னு. இந்த பலாருன்னு அடிப்பேன் திரும்ப மினின்னு சொல்லுவாங்க, அது இதுன்னு சொல்கிறாங்க. அதை அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடிச்சதுன்னு வச்சுக்க போயிட்டு உயிரே போயிடும். சரி இப்படியே கம்யூனிகேஷன் பண்ணணுன்றேன். இங்கேவா? இப்படியே பண்ணலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வந்து எங்களால் கேட்க முடியுது. அதனால் லைட் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் வந்து கவனிச்சிட்டு தான் இருந்தோம். நிறைய விஷயம் வந்து இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து கேப்சர் பண்ண முடியல. சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் கேமராவில் சத்தியமாக ஓப்பனாக எதுவுமே தெரியவே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து உச்சக்கட்ட பயத்தில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக்கு கிட்டக்கே வந்து இருந்து பண்ணலாம், இதுக்கு மேலே வந்து உள்ளே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு பர்சனலாக தோணுது. இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து எங்களுக்கு தோணாது. ஒரு இடத்துல தோணுதுன்னா அந்த இடத்துல சம்திங் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் தாண்டி எங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தோன்ற இடத்துல நாங்கள் எங்களோட சேஃபை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் இப்போ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? பக்கத்துலேருந்து ஏதோ படப்படன்னு அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. சவுண்டு தெளிவாக கேட்குறது அடிக்கிடுச்சு. ஏன்னா இங்கே நாயெலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த நாய் வந்து டப்பு டப்புன்னு காது இப்படி அடிக்கும்ல, அந்த சவுண்டு தான் தெளிவாக கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுதாங்க சொன்னதுக்கு ஏதோ டவுட்டில் சொன்னது. சரி ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒரு உருவத்தை பார்த்தோம். அந்த உருவம் இந்த இடத்துல
இறந்த அந்த கர்ப்பிணி பெண்ணோட ஆன்மா தானா? அதை மட்டும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். எனக்கு இப்போ பதில் சொல்ல முடியுமா? பார்த்துக்கலாம். நீ பயத்தை வெளியே கொண்டு வராது. ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கொடுக்குது. இல்லை இங்கே இருக்குது ஞாபகம் வரல. இப்போ ஒரு வார்த்தை நம்மளை சொன்னாங்க. டப் டப்புன்னு கேட்டு நம்ம கிளம்ப முடிச்சுட்டு பக்கத்தில் தான் பயப்படாது பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீ தான் இந்த இடத்துல இருக்குன்றதை எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்ட. நாங்கள் உங்க கூட பேசணும் ஆசைப்பட்றோம். உனக்கு எங்க கூட பேச விருப்பம் இருக்கா? சந்தோஷம். நீ பேசாதே சந்தோஷங்க. நான் கிளம்புறேன். பேச விருப்பம் இல்லையா? அதெல்லாம் அப்புறம் எதுக்கு? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எங்களை வந்து பயமுறுத்துற? எங்க கூட பேச விருப்பம் இல்லைண்ணா. நாங்கள் பயப்படுற ஆளாக இருந்திருந்தா இந்த இடத்துக்கு வந்தே நின்றுருக்க மாட்டோம். தெரியும்ல உனக்கு கண்டிப்பாக. ஸோ எங்களுக்கு பயம் இல்லை. நீ என் கூட வந்து பேசணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்கள் மூலயமா எங்களால் செய்ய முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஸோ நீ தயங்காமல் என் கூட பேசலாம். என் கூட பேசுறியா? பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நல்லது. நீங்களே பேசணும், நாங்கள் யாரும் பேசல. ஓகே, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? என்ன எதுவும் பதிலே சொல்ல மாட்டீங்க? பசிக்குதா? உனக்கு என்ன பசி? என்ன பண்ண ப்ரோ? பசிக்குது. ஏன்டா இப்போ ஏன்டா பசி? நீ தான் சாப்பிட்டது இல்லை. அப்புறம் 10 வாழைப்பழம் சாப்பிட்டோன்னா போகுதா? பசிக்குது, எனக்கு இப்போ சாப்பாடு வேணும். 10 வாழைப்பழம் சாப்பிட்டாங்க. இப்போ சாப்பாடு வேணும். ஜானு, நார்மலாக தானே இருக்க நீனு? பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும். நீ தான் சாப்பிட்டியே. எனக்கு சாப்பாடு வேணும். நீ தான் சாப்பிட்டு தான்டா வந்த. அப்புறம் என்னடா? புள்ளைக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும். புள்ளைக்கா? என்னடா சொல்ற நீனு? ஏய் ஜானு, ஏன்டா? எனக்கு பசிக்குது. சரி, எனக்கு பசிக்குது. சரிடா, சாப்பிடலாமா? சரக்கு சாப்பிடலாமா? ஏய் இருடா, சரக்குல சாப்பிடலாம். சரக்கு வேணுமா? சரக்கு வாங்கிட்டு வா. போலாமா? சரக்கு வாங்கிட்டு வா. போலாமா? ஏய் சரக்குறா. ஏய் சரக்கு வாங்கிட்டு வாடா. வாங்கிட்டு வரலாமா? நீ வரியா? சரக்கு வாங்கிட்டு. சரக்கு வேணுமா? சரக்கு வேணுமா? அதான் போய் வாங்கிட்டு வரலாம். நீ வா, உனக்கு தானே வேணும். வா போலாம். உனக்கு தானே வேணும். வா போலாம். வா, உனக்கு வேணும் தானே சரக்கு? சம்திங் ஏதோ சரியில்லை. சொல்றது கேளு. சம்திங் சரியில்லை. நான் ஏதோ பொசஸ் ஆகிட்டான். கன்ஃபார்ம் பண்ணு. ஆமாம், நான் ஏதோ பொசஸ் ஆகிட்டேன் ப்ரோ. உள்ளயா சரக்கு குடிக்கலாம். எங்கே இருக்குது சரக்கு? வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வருவோம். நீயும் வா போகலாம். அவன் லைட்டை பந்த் பண்ண சொல்லுவாங்க. சரி, லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏண்டா? ஆஃப் பண்ணி பரவாயில்ல பார்த்து. சிவா போகலாம். வா, சரக்கு வாங்கிட்டு வரலாம். வா, நீயும் வா. ஜானியா, சாம்பார் ஆகிடுவேன். நீ ஞாபகம் வச்சுக்கோ. அச்சு கோயன்னு ஆகிடுவேன் நான் உன்ன. வா, போயிட்டு நம்ம போய் சரக்கு வாங்கிட்டு வரலாம். வா, நீ குடி. வா, சரக்கு குடி. வா. ஜானு, ஏய் என்னடா பண்ற? ஏய் சின்ன இப்படி வந்துரு. ஏய் எங்கடா அவன்? டார்ச்சரா எங்க இருக்கான் அவன்? இப்போ பின்னாடி தான் துரத்திட்டு வந்தான். பைத்தியம் பூச்சி பூச்சி போகிறவனுக்கா? எங்கடா ஆளை காணோம்? இப்படி தான்டா வந்தான்.
என்னை பார்த்தா நான் இலக்காரமாக அழுவானுக்கா. ஜானே இல்லை அவன் பொசஸ் ஆகிட்டான், கன்ஃபார்ம் தான் பொசஸ் ஆகிட்டான். எடுத்து வாழ்க்கை ப்ரோ அவன். ஐயோ அவன் பொசஸ் ஆகிட்டான்னு சொல்கிறீங்க? அது ஃபஸ்ட்டுனா வயிற்றுல புழுகுதுண்ணா. அதை தானே சொல்கிறேன். இப்போ அவன் பேசலை, அவன் இப்போ பொசஸ் ஆகிட்டான். ஜானே எங்கேயா போய் பேசுகிறேன்ப்பா. ஏய் சரக்கு அடிக்கலாம் வாடா, இல்லை சாப்பாடு வேணுமா? எங்கா இவ்வளோ பெரிய இடத்துல ஃபஸ்ட் இப்போ அவனை தேடணுங்களா? உள்ளதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய கிரவுண்டில் இவ்வளோ பெரிய இடத்துல எங்கே காண போனேன்னு தெரியலையே. இப்போ உன் பின்னாடி அவ்வளோ கிட்டக்க ஓடி வந்தவன் காணோம். உன் பக்கத்தில் தானே வந்தான், எப்படி காணாம போனான்? வா உள்ளதான் போய் பார்க்கணும். நான் இல்லை, நான் அப்படியே நிற்கிறேன். அப்பயே அவன் உள்ளதான் கூட்டிட்டு இருந்தாவா? ஏய் ஏய் ஜானே, ஜானே ஏய் தூர இருக்கான, வர 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 தூக்குறா. ஜானே கேமரா பேக். ஜான் 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 ஏய் லவடிக்கா பால். ஜானே ஜான் டேய் ஏந்துடா. டேய் ஜான் ஜானே. டேய் ஜானே டேய் ஏய் ஏய் ஃபுல்லாக மண்ணுடா. தூக்கு ப்ரோ அவனை தூக்கு. ஏய் ஏந்துடுறா. ஐயோ ஏய் ஜானே ஏந்துடுறா. டேய் ஜானே. ஏய் என்னடாச்சு? நான் சரி ஒரு சரக்கு அடிக்கலாமா? சரக்கு அடிக்கிறியா? ஜானே பசி ஏதாவது சாப்பாடு வேணுமா? ஏய் நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தோணுது. அப்போதான் நான் சொன்னேன், பேச்சு கேட்க மாட்டேன். சரி வா ஏந்துருவா. ஏந்துரு கட் பண்ணி இருக்கு. வீடியோ ஆன்ல இருக்கு. நான் இதை கட் பண்ணிட்டேன். ஏந்துடா. ஏந்துடுறா. பார்த்து லவடிக்கா பால் என்னன்னா அடிடாச்சா. ப்ரோ இங்க பாரு லைட்டு செடியா? என்னாச்சு? ஓகே ஏய் ஜானானி. டேய் சொல்றா ஓகே தானே? பைக் வருமா? என்ன பண்ணிட்டு எல்லாரும்? உன் பேர் என்ன பேர்? உன் பேர் என்ன? இப்போ இங்கே எதுக்கு வந்து பார்த்த? டேய் உன் பேர் என்னடா? டேய் லவடிக்கா பால் உன் பேர் என்னடான்னு? ஜானு மானு நீ தூ. சரி இப்போ எதுக்கு இங்கே வந்து பார்த்தா அது சொல்லு, பதில் சொல்லு பார்த்தா. உருவம் நிற்குதா? பாரமாக உட்காந்து எதோ நம்ம மேலே வந்து ஒரு அட்டாக் பண்ண மாதிரியே ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ ஓகேங்களா? இப்போ என்னால் ஏந்திர கூட முடியல. ஒரு மைண்டே ஒரு மாதிரியாக ஒரு திசை திருப்பின மாதிரி ஆகிடுச்சு. நான் ஏதோ ஒரு கிணவுல இங்கே ஏதோ ஒன்று வந்து பார்த்தோன்னா நம்ம கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு அப்போ தானே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் நடந்துருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணேன். நான் இப்போ ஆக்டிவிட்டிஸ் நினச்சி பண்ணுவேன். இங்கே பாரு நான் பேசினா 18+ கண்டென்ட் ஆகிடும்னு பார்க்குறேன். வீடியோ ஆகிட்டு போதுன்னு பார்க்குறேன் நான். என்ன வச்சுக்கோ. இல்லை இதெல்லாம் போட மாட்டேன், அவ்வளோதான். இதெல்லாம் போட மாட்டியா? இதெல்லாம் நான் போட மாட்டேன். எப்பட்றா இதெல்லாம் போடுறது? கட் பண்ண. ஏய் என்ன அடிப்பே? கட் பண்ண அவ்வளோ தூரம் எல்லாரும் போட்டு தொட்டி அடிச்சுன்னு இருந்தேன். திருப்பி அவனுக்கு கட் பண்ணோம். பேக் எடு எல்லாத்தையும் எடுத்து. நான் இது வீடியோ எடுத்துருந்தா இருப்பேன் நான். இவ்வளோ ஸ்ட்ராங்காக தானே இருந்தேன், எப்படி நிற்பி ஆனு? தெளிவாக தானே இருப்பேன், எப்படி இருந்துச்சு உனக்கு? கொண்டு வந்து யாரு எங்கே கொண்டு வந்து? ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே ஓடணும்னு தெரியுமா உனக்கு? டேய் குத்திடுவேன்டா நான் உன்னை. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தோன்னா மேஜிக் இதெல்லாம் கட்ட. சரி பேக் எடு கேமராலாம் எடுத்து வைப்போம். அப்படி ஏற்ற ஒன்று ஏற்றண்ணா. இதுக்கு எதுக்கு என்கிட்ட மறைச்சிட்டு வர்றது? பலாக்கொட்டை தொண்டு ரேட்டி பார்க்கணுங்க நான் வச்சுக்கோ. என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ என்கிட்ட எதுக்கு மறைச்சிட்டு வர்றேன்னா வா ரூமுக்கு போயிட்டு சொல்கிறேன். பலாக்கொட்டை தொண்டில் எட்டி பார்க்க ஒரே தேத்தண்ணா. இல்லை நான் என்ன பண்ணேன் இப்படி லக்காடியே. நீ இப்போ
என்ன பண்ண நான் இப்போ? சரி ஏன் தூங்க வீடியோ எடுக்க தானே வந்தோம், எதுக்கு தூங்கணும் நீங்கள்? பதில் சொல்லு. லவாடிக்கா பால் வீடியோ எடுக்க வாடான்னு பார்த்து தூங்கிற மண்ணில் பெட்டாக போட்டு விட்டுக்கிறீங்க. அதுக்கு தான் திட்டினது. இப்போ வீடியோ தான் எடுக்க வந்தோம், நீ ஏன் தூங்கி எடுக்கிறா? அதெல்லாம் கோவம் தூங்கல, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரியாக ஒரு என்ன உன்னை யாருன்னா பெத்தாங்களே குரங்கு இருக்கு கக்கிச்சாடா. என்னதான் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷமா ப்ரோ? 5 நிமிஷமா? 5 நிமிஷமா? உனக்கு 5 நிமிஷம் தான்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம். எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா? இப்போதைக்கு உங்கள் மைண்டு ஓகே தானே? எதுவும் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லைல்ல? ப்ரோ நடிக்கிற அவன் வேணும்னு என்னை அடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்திருக்கும் ப்ரோ. அதான் பிரச்சனை. அடிச்சேனா? ஆமாம், 2 பேரும் ஓட விட்டு இப்போ துரத்தின்னு இருந்த நீ. இப்போது என்னை அடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்திருக்கும் ப்ரோ. எனக்கு மனசூர் ஆசை வளர்த்து வச்சுருந்துருப்பான். இல்லாதெல்லாம் போய் சொல்கிறாங்க. என்னதா வீடியோ ப்ரூஃப் இருக்குப்பா, ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப் காய்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இதோ இந்த லக்காடிக்கிறாங்க, லக்காடி தூமை என் அண்ணா ஓட விட்டான் பார்த்தீங்களா? என்ன ஆச்சுண்ணா எனக்கு? நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க டிஎம்கே ஆச்சு இப்போது. ஏதோ செத்து போன காமெடின்னு பார்க்குறேன் நான். எனக்கு திருப்பி இந்த காமெடி பண்ண வைக்கிறியா? எடுத்து வச்சிட்டிங்களா? கிளம்பலாமா? எங்கே சொல்கிறது தெரியலடா. அவன் மூக்குள்ள சருவு ப்ரோ. ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லை உனக்கு? ப்ரோ அவன் மூக்குள்ள சருவு ஸ்பூக்கி பேக்கெல்லாம் மண்ணாக்கிட்டான் தூமை. இவனை நம்பி பேக்கை குத்திங்க பாருங்க. டேய் பேக்கோட ஒர்த்தி தெரியுமாடா உனக்கு? டேய் இதெல்லாம் அந்த ட்ரைப்பர்லாம் கேட்டுக்கல, ஃபோன் ட்ரைப்பர்லாம் அதெல்லாம் கேட்டு ஓகே. ஸ்பூக்கி இப்போ சவுண்டு கேட்கல. இப்போ சரி வாங்க வண்டி ஸ்பூக்கி வண்டி எடு. ஏன் ஃபோன் ஆகிட்டு ஒரே நிமிஷம் பார்த்துட்டு மட்டும் வந்துடும். ஒன்றான்னு மட்டும் பார்த்துட்டு வந்து இங்கேயே இரு, சரியா? இங்கேயே இரு, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, பார்த்துட்டு வந்துடும். என்ன இப்போ எதுக்கு? ஒன்றுமே இல்லைடா, ஒன்றுமே இல்லை, இரு வரேன். யாரு? நீ இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ மறுபடியும் வர முடியுமா? ஏய் ஏய் ஏய்